முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 124. ஜூலை 19, 1990. என் இறைவா, வந்து என் இருளில் ஒளியேற்றும், விரைந்து வந்து எனக்கு உதவும், என்னை சந்தியும். என் ஆன்மா என் தேவனாகிய உமக்காக தாகம் கொள்கிறது. உம் திருமுகத்தை நான் எப்போது காண்பேன்? என் ஆன்மா எனக்குள் உருகுகிறது. என்னை துன்புறுத்துவோர் ஏன் எனக்கு தீர்ப்பிடுவதில் பிடிவாதமாயிருக்கிறார்கள்? இறைவா, நான் எதிலே அவர்களுக்கு தீங்கு செய்தேன்? ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர்? என்னை துன்புறுத்துவோர் குறைந்தபட்சம் என்னில் என்ன குற்றத்தை கண்டார்கள் என்பதையாவது எனக்கு சொல்லட்டும். இறைவா, நான் உம்மை காண எவ்வளவு தவிக்கிறேன். அன்புக்குரியவளே, நான் ரகசியத்தில் பேசியதில்லை. நான் என் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறேன், அவர்களும் அதை அறிவார்கள். நீ என்னை முகமுகமாய் கண்டதில்லை, ஆயினும் நான் உன் அருகில் இருக்கிறேன். நான் உடல் ரீதியாக உன்னோடு இல்லாதிருக்கலாம், குறிப்பு எலும்பும் தசையுமாக, ஆனால் ஆவிக்குரிய முறையில் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். குறிப்பு இயேசு மிக இனிமையாக என்னை தேற்றும் என்றார். அன்பில் உங்கள் அனைவரையும் ஒன்றாக கட்டும்படியாகவும் ஞானம் மற்றும் அறிவின் அணிகலன்கள் அனைத்தும் மறைந்திருக்கும் என்னுடைய பரம ரகசியங்களை நீங்கள் நிஜமாகவே அறிந்து கொள்ளும் வரையிலும் உங்கள் புத்தி முழு வளர்ச்சி அடையுமாறு உங்கள் மனங்களை தூண்டுமாறும் நான் உங்களோடு இருக்கிறேன். குறிப்பு கொலோசையர் 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 2 மற்றும் 3. ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நீ என்னை பக்தி ஆர்வத்தோடு அன்பு செய்வதன் மூலமாகவும் மன உறுத்தலோடு என் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலமாகவும் என் தெய்வீகத்தின் ஒரு காணக்கூடிய சாயலை நீ கொண்டிருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். ஆகவே சிறிது சிறிதாக நான் என்னை நோக செய்வோரையும் உன்னை துன்புறுத்துவோரையும் திருத்துவேன். அவர்கள் எப்படி விசுவாசத்தை மறுதலித்து விட்டார்கள் என்பதை நான் அவர்களுக்கு நினைவூட்டுவேன். பாவத்திற்கு மனம் வருந்த நான் அவர்களுக்கு வாய்ப்பு தருவேன். தைரியம் கொள் மகளே, இதை நான் உன்னிடம்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கேட்க விரும்பும் எவனும் கேட்பானாக, கேட்க விரும்பாதவன் எவனோ அவன் கேட்காதிருப்பானாக. ஜூலை 20, 1990. ஓ ஆண்டவரே, உமது ஆவியானவர் என் மீது தங்கி என்னை ஆக்கிரமிப்பாராக. நான் உன்னை ஆசீர்வதிக்க விடு. நான் என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். என் ஆவியானவர் உன் மீது தங்கியிருப்பாராக. ஆண்டவராகிய நான் நீ பெருமூச்சோடு தேடும் பாதுகாப்பை உனக்கு தந்தருள்வேன். உன் விசுவாசத்தில் உறுதியாயிரு, ஏனெனில் நான் என் வாக்குறுதியில் பிரமாணிக்கமுள்ளவர். நான் என் அன்பின் சட்டத்தை உங்கள் மக்களினங்களின் இதயங்களுக்குள் வைப்பேன். நான் அவர்களது பாவங்களை இனி ஒருபோதும் நினைவு கூற மாட்டேன். என் பழியை நான் அவர்களுக்கு நினைவுபடுத்துவேன். என் சிலுவையை அவர்களுக்கு நினைவுறுத்துவேன். நான் கடவுள் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுவேன். நான் தேடி கண்டுபிடித்தவளாகிய நீ உன் இதயத்தை எனக்கு ஒப்புக்கொடு. நான் நன்கு கலக்கப்பட்ட தூபத்தைப் போல அதை ஏற்றுக்கொள்வேன். எனக்கு பிரமாணிக்கமாக நிலைத்திரு. நீயாக இருக்கும் அனைத்தையும் அழிக்குமாறு நானாக இருக்கும் அனைத்திற்காகவும் ஏக்கம் கொள். நானாக இருக்கும் அனைத்தையும் கிரகித்துக் கொள்வதன் மூலம் நீயாக இருக்கும் அனைத்தையும் அழித்துவிடு. ஆன்மாக்களின் மனம் திரும்புதலுக்காக ஜெபி. சமாதானம், அன்பு மற்றும் ஐக்கியத்திற்காக ஜெபி. இதை நினைவில் கொள். என் அன்பு அளவற்றது. அது பூமியின் மீது எந்த மனிதனும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னிடம் திரும்பு, என்னை வாழ்த்து. ஜூலை 21, 1990. நான் ஒரு காட்சி கண்டேன். அதில் நான் ஒரு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். பகல் நேரம். திடீரென்று பூமி என் பாதங்களுக்கு கீழே பயங்கரமாக அதிர தொடங்கியது. நிலம் மேலும் கீழுமாக அசைந்து கொண்டிருந்தது. இந்த நிலநடுக்கம் 8 புள்ளிகளாக இருந்தது. தொகுப்பாசிரியர் குறிப்பு: ரிக்டர் அளவுகோலில். அது நிற்கவில்லை,
நான் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்தேன். ஏனெனில் அது தன் ஒளியை இழந்து கொண்டிருந்தது. நான் வானங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கையில் அவை நொடிக்கு நொடி இருண்டு கொண்டே வந்து இறுதியில் முழு இரவாக ஆகும் நிலையை அடைந்தன. அதன் பின் விண்மீன்கள் விழுவதை நான் கண்டேன். அல்லது அதைவிட அவை கிழக்கு அடிவானத்திலிருந்து மேற்கு அடிவானத்தை நோக்கி எரிகற்களை போல மிக வேகமாக நகர்வதை போல எனக்கு தோன்றியது. அவை வானங்களை விட்டு விலகுவதாக தோன்றின. அதன் பின் நிலநடுக்கம் நின்றது. ஒரு மிக ஆபத்தான இருள் பரவி இருந்தது. என் அறையில் மிக மங்கலான ஒளி இருந்ததை நான் கண்டேன். நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது அந்த ஊர் முழுவதிலும் 3 அல்லது 4 வீடுகளில் மட்டுமே வெளிச்சம் இருந்ததை நான் கண்டேன். ஜூலை 22, 1990. நம் பரிசுத்த மாதாவிடமிருந்து செய்தி. அன்பு குழந்தைகளே, சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நான் உங்கள் பரிசுத்த அன்னை பேசுகிறேன். இங்கே நாங்கள் சொல்வதை கேட்க வந்திருப்பதற்காக நான் ஏற்கனவே உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். உங்கள் இதயங்களை திறந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு தம் அன்பையும் தன் சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறார். அவர் உங்களை இரட்சணியத்திற்கு வழி நடத்துகிறார். நான் அவருடைய திரும்பி வருதலுக்கான பாதையை ஆயத்தம் செய்வதற்காக அவரால் அனுப்பப்படுகிறேன். மீண்டும் அவருக்காக பாதையை திறக்க நான் வருகிறேன். சிறியவர்களே, வியப்படையாதீர்கள். இந்த வனாந்தரத்தில் வாழ்வது கடினமானது என்பதை நான் அறிவேன். ஆயினும் உங்களை ஆயத்தம் செய்வதற்காக பல நாடுகளில் நான் உங்களிடம் வருகிறேன். உங்களை விடுவிக்குமாறும் நீதியின் விதிகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். ஆண்டவரின் கட்டளைகளின் பாதையில் உங்கள் காலடிகளை வழிநடத்துமாறு அவரிடம் கேளுங்கள். உங்கள் அன்பு அவரை தேற்றட்டும். உங்கள் அன்பு அவருக்கு ஆறுதல் தரட்டும். அவரது வலியை தீர்க்கும் தைலமாக இருங்கள். என்னால் அன்பு செய்யப்படுவதை உணருங்கள். என் திருச்சுதனால் அன்பு செய்யப்படுவதை உணருங்கள். இன்று நான் நோயாளிகளை அழைத்து அவர்களிடம், என் குழந்தாய், மனசோர்வடையாதே. உன் பரிசுத்த அன்னையாகிய நான் உன்னை அன்பு செய்கிறேன். ஆனால் ஆண்டவரிடம் ஜெபி, அவர் உன்னை குணப்படுத்துவார். மனம் வருந்துவதன் மூலம் எல்லா அசுத்தங்களில் இருந்தும் உன் மனதை சுத்தப்படுத்த. அதன் பின் உன் இதயத்தை கடவுளுக்கு திற. அவர் உன் மீது தமது அன்பை பொழிவார். இடைவிடாமல் ஜெபி என்று சொல்கிறேன். உறங்காதீர்கள். உங்கள் முழு இதயத்தோடு ஜெபியுங்கள். வசந்த நாட்களின் ரோஜாக்களை போல மகா உன்னதருக்கு ஒப்பு கொடுக்கப்படும் ஒரு பூச்செண்டை போல் இருங்கள். அவரது சிங்காசனத்தை சென்றடையும் நன்கு கலக்கப்பட்ட தூபத்தை போல் உங்கள் ஜெபங்கள் இருக்கட்டும். மகா உன்னதர் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த என்னை அனுமதியுங்கள். உங்கள் இதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்கள். நான் உங்களுக்காக ஆயத்தம் செய்யும் காலையில் உங்கள் வழிகாட்டியாக இருக்க அவரை அனுமதியுங்கள். என் குழந்தைகளே, அன்பானவர் உங்கள் வாசல்களின் அருகில் இருக்கிறார். ஆண்டவரை புகழ்ந்து அவருக்கு அன்பு காட்டுங்கள். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். நான் உங்கள் அனைவரையும் அன்பு செய்கிறேன். ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அனைவரையும் கூட நான் ஆசிர்வதிக்கிறேன். அவர்களை நோக்கி ஒரு ஆற்றை போல பாயும் சமாதானத்தை அவர்களது இதயங்களுக்குள் அனுப்புகிறேன். வசலாம், பொறுமையாயிரு. என் திருமகன் இயேசு உன் மீதுள்ள பாசத்தால் கண்ணீர் சிந்தும் அளவுக்கு உன்னை அன்பு செய்கிறார். ஒருபோதும் சந்தேகப்படாதே. அவரது அன்பை உணர. அவரை போற்றுவதோடு உன் நாளை எப்போதும் முடி. என் சமாதானத்தை கொண்டிரு. நாம் ஆம் பரிசுத்த மாதாவே, நாங்கள் நாம். ஜூலை 27, 1990. ரோடோஸ். என் இயேசுவே, உம் திருச்சட்டத்தை எப்படி மதிப்பது, எப்படி அதை அனுசரிப்பது, உமது கட்டளைகளை எப்படி கடைபிடிப்பது என்று எனக்கு விளக்கும். உமது கட்டளைகளை பற்றி தியானிக்க நான் விரும்புகிறேன். என் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னியும். சமாதானம் உன்னோடு இருப்பதாக. நீ ஒரு வார்த்தை உச்சரிப்பதற்கு முன் நான் உன்னை ஏற்கனவே மன்னித்து விட்டேன். குறிப்பு: இயேசு என் எண்ணங்களை புரிந்து கொண்டார். அன்புக்குரியவளே, என் அளவற்ற இரக்கம் மட்டும் இல்லை என்றால் நீ ஏற்கனவே உன் மீது என் நீதியை கொண்டிருப்பாய். ஏனெனில் உன்னிடம் உள்ளதெல்லாம் தீமையும் பரிதாப நிலையுமே. வா, தொலைவிலிருந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்காதே. எனக்கு இன்னும் நெருக்கமாக வா. என் கண்களின் மணிகளைப் போல நான் உன்னை மதிக்கிறேன். என் அன்பே, என்னை போற்றி துதி. என்னை போற்று, ஏனெனில் என் பெயர் பரிசுத்தர் என்பதாகும். பிற்பாடு இயேசு எப்படி துன்புறுகிறார் என்பதை நான் சந்தித்த ஒரு துறவிக்கு விளக்கிய போது அவர் கண்ணீர் சிந்தினார். என் மகனே, வந்து காதை என் மார்பின் மீது வைத்து என் இதய துடிப்புகளை கேளும். ஒவ்வொரு இதய துடிப்பும் ஓர் ஆன்மாவுக்கான அழைப்பாக
ஒரு புன்னகை, ஒரு நினைவு ஆகியவற்றிற்கான ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. என் மகனே, எனக்காக அல்ல, மாறாக இறந்தவர்களாகவும் அழுகிக் கொண்டும் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக கண்ணீர் சிந்தும். என் மீது அல்ல என் மகனே, என் மீது அல்ல. என் பிதா என் புத்தியின் ஆவியை அவர்களுக்கு அனுப்புமாறு அவர்களுக்காக மன்றாடும். வேறு எப்படி அவர்கள் மனம் திரும்புவார்கள்? வசூலா, உன் பரிசுத்த மாதா உனக்கு தந்துள்ள ஜெபத்தை அவர்களுக்கு கொடு. இந்த ஜெபத்தை தினமும் ஜெபிக்குமாறு நான் அவர்களிடம் கேட்கிறேன். வா, வேதாகமங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆண்டவராகிய நான் பயனற்றவையாக விட்டுவிட வேண்டியவையாக மட்டுமே இருக்கிற பீடங்களின் மீது நான் தூப பீடங்களை கட்டிக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் அவற்றை கையாளவோ ஒளியேற்றவோ யாரும் இல்லை. ஜூலை 28, 1990. ரோடோஸ். இயேசுவே, நான் ஆர்வமின்மையின் மேகம் ஒன்றில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆர்வமின்மையை விட்டு நான் வெளிவரப் போவதாக எனக்கு தோன்றவில்லை. நான் பரிதாபமானவன். எனக்கு தெரியும். ஆனால் என் உதவியை நீ ஏன் கேட்பதில்லை? வேறு எங்கோ ஏன் பார்க்கிறாய்? என்னை நோக்கி நீ உன் கண்களை திருப்புவாய் என்றால் என் ஒளியை காண்பாய். நீ கேட்கும் காரியங்களை நான் உனக்கு தந்தருள்வேன். வளர், வளம் பெறு என்று நான் சொல்வது போதுமானது. உன் பாலைவனத்திற்குள் ஆறுகள் பாய செய்ய என்னால் முடியும். குழந்தாய், நான் எப்போதாவது உன்னை கைவிட்டிருக்கிறேனா? என் ஆண்டவரே, இல்லை, ஒருபோதும் இல்லை. அப்படியானால் என் பிரசன்னத்தில் நீ விசுவாசம் கொள்ள தவறியது ஏன் நிகழ்ந்தது? குறிப்பு: அன்று பிற்பகலில் நான் என் ஆன்ம கண்களால் அவரை கண்டிருந்த போது நான் உன் கண்களை இடைவிடாமல் தேடிக்கொண்டிருந்தேன் என்பதை நீ ஏன் உணரவில்லை? நான் உன்னை என் மனவாட்டியாக்கியிருக்கிறேன். நான் அப்படி செய்யவில்லையா? ஆம், அப்படியே செய்திருக்கிறீர் என் ஆண்டவரே. அப்படியானால் அவ்வப்போது என்னை பார். இது உன் கடமை. வசூலா, கேள். எனக்கு நீ தேவையில்லை. நீ அறிந்துள்ளது போல் நானே எனக்கு போதுமானவர். நாம் எல்லாம் வல்லவர். ஆயினும் பலவீனத்தில்தான் என் வல்லமை சிறந்தோங்கும் என்பதால் நான் பலவீனத்தை நேசிக்கிறேன் என்று உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சிறியவளே, நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நொடியும் உன்னோடு இருக்கிறேன். நான் எப்போதும் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். இதை நினைவில் வை. நான் என் தாயாரோடு இருக்கிறேன். சரி என் ஆண்டவரே. எனக்கு பின் திருப்பிச் சொல். நாங்கள், நாம் என்றென்றும் எக்காலமும். நாங்கள், நாம் என்றென்றும் எக்காலமும். ஜூலை 30, 1990. ரோடோஸ், புனித நெக்டாரியோ மடம். நான் 5 நாட்களாக இந்த மடத்தில் தங்கியிருந்தேன். 5 நாட்கள் உபவாசமும் பேசாமல் இருத்தலும் ஜெபமும் தியானமும் மட்டும். ஆண்டவரா, நான் தான். ஒருபோதும் சந்தேகப்படாதே. என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். என் இதயத்தினுள் நுழைந்து கொள். என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னபோது நான் மோட்சம் திறப்பதையும் நான் அவரது திரு இருதயத்திற்குள் வரவேற்கப்படுவதையும் கண்டேன். காலம் நெருக்குகிறது. மணித்தியாலங்கள் பறக்கின்றன. என் அருகில் வந்து ரோடோஸில் உள்ள திருச்சபைக்கு நான் சொல்ல விரும்புவதை கேள். என் உள்ளங்கைகளையும் என் விழாவையும் என் பாதங்களையும் பாருங்கள். என் காயங்களை பாருங்கள். என்னுடைய காயங்களிலிருந்து பருகாதவர்கள் மங்கி மறைந்து போவார்கள். அவர்கள் தேய்ந்து காய்ந்து போவார்கள். நானே உன் மீட்பு. அப்படி இருக்க இந்த மக்களிடம் ஏன் என்னை பருகவும் என்னை உண்ணவும் அஞ்சுகிறது? அவர்கள் உதவிக்காக கூக்குரலிடுகிறார்கள். ஆனால் அதன் பின் என்னை பருகவும் என்னை உண்ணவும் அதனால் குணமாக்கப்படவும் யாரும் வருவதில்லை. என் காயங்களால் நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் என்று நான் சொல்லவில்லையா? ஆகவே இந்த முடிவற்ற பாலைவனத்திற்கு மேலாக உங்கள் காலடிகளை விரைவுபடுத்துங்கள். உங்கள் காலடி சத்தத்தை நான் கேட்க விடுங்கள். வந்து என்னை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மக்களிடம் என் அன்பின் அழைப்பை புரிந்து கொள்ள தவறுகிறது. நான் உங்கள் அனைவரையும் ரட்சிக்குமாறு கவலையோடு மோட்சத்திலிருந்து கீழே பார்க்கிறேன்.
நான் என் இதயத்தை உங்கள் முன் ஊற்றுகிறேன். நான் என் விருது வாக்காகிய அன்பை உங்களுக்கு கற்பிக்க உங்கள் வாசற்படி வரைக்கும் ஞானத்தை அனுப்புகிறேன். ஆனால் கேட்க செவியுள்ள யாராவது இருக்கிறானா? நான் உங்களுக்கு அன்பின் புதிய பாடல் ஒன்றை உருவாக்கினேன். சிறியவர்களே, என் திருப்பெயரின் பொருட்டு நான் இவ்வளவு தூரம் உங்களிடம் இறங்கி வருகிறேன். உங்கள் கிறிஸ்துவாகிய நான் உங்கள் இதயத்தை என் அன்பின் பாடலை கொண்டு ஆட்கொள்ளவும் என் இதயத்தை மகிழ்விக்கவும் வருகிறேன். நான் அவரை தேடினேன், ஆனால் அவரை நான் காணவில்லை. நான் அவரை கூவி அழைத்தேன், அவரோ பதில் சொல்லவில்லை. நான் அவருக்காக காத்திருந்தேன், ஆனால் அவர் வரவில்லை என்று சொல்லாதீர்கள். அன்புக்குரியவர்களே, இதய எளிமையில் என்னை தேடுங்கள், அப்போது என்னை காண்பீர்கள். உங்கள் இதயத்தின் மையத்திலிருந்து என்னை அழையுங்கள், அப்போது நான் உங்களுக்கு பதில் தருவேன். உங்கள் செவிகளையும் உங்கள் இதயத்தையும் திறங்கள், அப்போது நான் திரும்பி வரும் காலடி சத்தத்தை கேட்பீர்கள். அத்தி மரம் கனிந்து விட்டது, விரைவில் அதன் கனிகளை நீங்கள் உண்பீர்கள். வாருங்கள், உங்களில் பலர் சரியான பாதையினின்று விலகி உங்கள் பாவங்களை உங்கள் நெஞ்சிலேயே மறைவாக வைத்துக் கொண்டு என்னை பெற்றுக்கொள்ள அஞ்சுகிறீர்கள் என்பதால் பாவ சங்கீர்த்தனம் செய்வதன் மூலம் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். மாசற்ற தனத்திலும் பரிசுத்த தனத்திலும் என்னை பெற்றுக்கொள்ளுமாறு உத்தம மனஸ்தாபப்பட்டு உபவாசம் இருங்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் என் கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது. நான் ஏழைகளை பற்றியோ அல்லது நோயாளியின் தேவைகளுக்கோ உணர்வற்றவர் அல்ல என்று பெயர் பெற்றிருக்கிறேன். ஆகவே உங்கள் கடவுளை சோதிக்காதீர்கள், என் அளவற்ற இரக்கத்தை பற்றி சந்தேகம் கொள்ளாதீர்கள். ஆம், என் வார்த்தைகளை உங்களிடம் பரப்புவதற்காக நான் பயன்படுத்தும் கருவிகள் ஏழைகள், தகுதியற்றவர்கள், சாதாரணமானவர்கள், சாமானியர்கள் என்றும் இழிவானவர்கள் என்றும் உலகம் கருதுபவர்களையே நான் தேர்ந்து கொள்கிறேன். எல்லாமாக இருப்பவர்களுக்கு முன் பெருமையடித்துக் கொள்ளாத அளவுக்கு ஒன்றுமில்லாமையாகவே இருப்பவர்கள் அவர்கள். குறிப்பு: 1 கொலோசையர் 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 28. தங்களை ஞானிகள் என்று அழைத்துக் கொள்பவர்களுக்கல்ல, மாறாக குழந்தைகளாக இருப்பவர்களுக்கே ஞானம் தரப்படுகிறது. நான் சொல்வதை கேளுங்கள். தங்களை புண்ணியவான்கள் என்றும் பரிசுத்தமானவர்கள் என்றும் அழைத்து பெருமையடித்துக் கொள்பவர்களுக்கு ஞானம் ஒரு புதிராகவே நிலைத்திருக்கும். நான் உண்மையாகவே ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன். அவர்கள் பெற்றுக்கொள்ளும் தண்டனை தீர்ப்பு அதிக கடுமையானதாக இருக்கும். என்னை நோக்கி அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லக்கூடிய தாழ்ச்சியும் தாழ்மையும் உள்ள ஒரு மக்கள் இனத்தை நான் அவர்கள் மத்தியில் விட்டு வைக்க எண்ணுகிறேன். அவர்கள் பகலும் இரவும் இரவும் பகலும் என் தூதர்களின் பாடலோடு சேர்ந்து தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் தூயவர், அவர் இருந்தார், அவர் இருக்கிறார், அவரே வர இருக்கிறார் என்று பாடுவார்கள். குறிப்பு: திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவார்த்தை. அவர்களை தொல்லை தர யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனெனில் அகங்காரத்தோடு பெருமை அடித்துக் கொள்வோர் அனைவரையும் நான் அவர்கள் நடுவன் என்று அகற்றுவேன். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வேலை உங்கள் மீது வரும் முன் தாழ்ச்சியை தேடுங்கள், வறுமையை தேடுங்கள். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவற்றிற்கு கீழ்ப்படிய மற்றவர்களுக்கு கற்பிப்பவர்களே உங்களையே தாழ்த்திக் கொள்ளுங்கள். தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்பிடப்பட மாட்டீர்கள். நான் உங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடாதபடி நீங்கள் தண்டனை தீர்ப்பிடாதீர்கள். மனம் வருந்துங்கள். என் ஆவியை நசுக்கியபடி நீங்கள் செலவிட்ட ஆண்டுகளுக்கு நான் ஈடுகட்டுவேன். இந்த இறுதி நாட்களில் உங்களுக்கு என் உணவை தருவதற்காக உங்கள் அனைவர் மீதும் குனிந்து நின்று இந்த கொடிய யுகத்தை கருணையின் கடிவாளத்தை கொண்டும் குழந்தைகள் நடக்க கற்றுக் கொடுக்க பயன்படும் அன்பின் கயிறுகளை கொண்டும் வழிநடத்தவும்
நான் எண்ணுகிறேன். ஏழைகளுக்கும் தேவைகளில் உள்ளவர்களுக்கும் நான் எப்போதும் ஓர் அடைக்கலமாக இருப்பேன். வாருங்கள், என் சீடனாகிய அருளப்பனை போல நீங்கள் அனைவரும் என் மார்பின் மீது சாய்ந்து கொண்டு என் இதய துடிப்புகளை கேளுங்கள். இந்த இதய துடிப்புகள் என் சிலுவையின் அடியில் என் பாதங்கள் வரைக்கும் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஆண்டவராகிய நான் உங்கள் நடுவே இருக்கிறேன். உங்கள் நெற்றியின் மீது என் அன்பின் பெருமூச்சை விட்டு நான் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன். நான் இன்று உங்களுக்கு தந்துள்ள அனைத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். என்னை பின் செல்வதன் மூலம் உங்கள் அன்பை எனக்கு காட்டுங்கள். என் கண்கள் உங்கள் மீது இருக்கின்றன. ஒன்றாயிருங்கள். முடிவுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.